இந்தியா முழுவதும் மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. இதில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்றைய தினம் துவங்க இருக்கிறது. ஏறக்குறைய 14 மாநிலங்களுக்கு 117 தொகுதிகளுக்கு இந்த 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுஜித்ரா இணைகிறார். சுஜித்ரா, இந்த 3ஆம் கட்ட வாக்குப்பதிவை பொறுத்த மட்டும் நட்சத்திர வேட்பாளர்கள் குறிப்பாக ராகுல் காந்தி, அமித்ஷா போட்டியிடக்கூடிய தொகுதிகள் உள்ளடக்கியது. கூடுதல் விவரங்கள் என்ன? மக்களவை தேர்தலுடைய மூன்றாவது கட்ட தேர்தலானது இன்று இந்தியா முழுவதும் உள்ள மொத்தம் 14 மாநிலங்களுக்கு இன்று நடைபெறுகிறது. குறிப்பாக குஜராத் உள்ளிட்ட மாநிலங்கள் ஆகியவை முழு ஒரே கட்டமாக இன்று தேர்தலால் நடைபெறவிருக்கிறது. முக்கியமாக ராகுல் காந்தி அவர்கள் இந்த முறை வயநாட்டிலிருந்தும் போட்டியிடுகிறார். அவருக்கு எதிராக பிஜேபியினுடைய கூட்டணி கட்சியான ஜனசேனாவிலிருந்து துஷார் வேலப்பள்ளி களமிறக்கப்பட்டுள்ளார். மற்றும் குஜராத்தை பொறுத்த அளவில் இந்த முறை எல்.கே. அத்வானிக்கு கடந்த 6 முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வந்த தொகுதியான காந்தி நகரிலிருந்து பாஜகவினுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் போட்டியிட இருக்கிறார். குறிப்பாக குஜராத்தை பொறுத்த அளவில் அனைத்து தொகுதிகளிலும் மக்களவைத் தேர்தலுக்கான அந்த தேர்தலானது இன்று ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. மொத்தம் 1612 வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் இன்று களம் காண இருக்கிறார்கள். 115 தொகுதிகளுக்கு நடக்கும் இந்த தேர்தலில் 1612 வேட்பாளர்கள் போட்டியில் களத்தில் நிற்கிறார்கள். ஆக்சுவலி இந்த தேர்தலை பொறுத்த அளவில் குறிப்பாக குஜராத், பீகார், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களானது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கேரளாவை பொறுத்த அளவில் சபரிமலை விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து வந்த தொகுதியான பத்தினந்திட்டா பகுதியும் இந்த முறை, அதாவது இன்று அங்கு வாக்கானது நடைபெறுகிறது. குறிப்பாக பிஜேபியினுடைய கேரளாவினுடைய தலைவராக இருக்கும் கே. சுரேந்திரன் அவர்கள் அங்கே களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய தொகுதிகளாக வயநாடு மற்றும் பத்தினந்திட்டா, அது தவிர குஜராத்தினுடைய காந்தி நகர் ஆகிய தொகுதிகளானது பார்க்கப்படுகிறது. இந்த தொகுதியில் இருக்கும் வேட்பாளர்களை பொறுத்த அளவில் குறைந்தபட்சம், அதாவது 80% வேட்பாளர்களுக்கு பின்னணி, அதாவது குற்ற பின்னணி இருக்கிறது என்ற ஒரு அறிவிப்பையும் ஏற்கனவே தேர்தல் ஆணையமானது அவர்களுடைய இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறது. இந்த முறை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களும் தங்களுடைய குற்ற பின்னணியை வெளியிட வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பினை தேர்தல் ஆணையம் வெளியிட்டதை அடுத்து அதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட அந்த சர்வேயின் அடிப்படையில் தற்பொழுது 3வது கட்டத்தில் நடைபெறும் இந்த வாக்கில் கிட்டத்தட்ட, அதாவது 80% வேட்பாளர்கள் குற்ற பின்னணி அதிகம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு அறிவிப்பையும் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள். ஆஷ்லி, நிச்சயமாக சுஜித்ரா, 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். மேலதிக தகவலுக்கு மீண்டும் இணையலாம். இன்றைய தினம் 3ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. 117 தொகுதிகளுக்கு 13 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்கள் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்றைய தினம் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. ராகுல் காந்தி, அமித்ஷா போட்டியிடும் தொகுதிகளுக்கும் இன்றைய தினம் வாக்குப்பதிவு துவங்கி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை அண்மை செய்திகளாக பார்த்தோம்.